ரீசெண்டா இன்டர்நெட்ல நான் பார்த்த ரெண்டு சோகமான விஷயங்கள். முதல் விஷயம், கல்யாண மேடையில் இருக்கிற ஒரு கல்யாண பொண்ணு உடஞ்சு போய் அழுதுட்டு இருக்காங்க. காரணம், அவங்களுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுனால. அரேஞ்ச் மேரேஜ் இஸ் டோட்டலி ஓகே, தப்பு இல்லை. ஆனா ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்றது ரொம்ப பெரிய ஒரு தப்பு. இப்போ அந்த ஃபோர்ஸ் மேரேஜ் நடக்கிறதுனால என்ன ஆகிற போகுது? ஒன்னு அந்த பொண்ணுனால அந்த பையனோட லைஃப் ஸ்பாயில் ஆக போகுது, இல்ல அந்த பையனால அந்த பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆக போகுது. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இது ரெண்டுமே நடக்க போகுது. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன் ஆஃப் இன்க்ரீசிங் டிவோர்சஸ் ரேட் இன் இந்தியா. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்கூல்ல படிக்கிற சின்ன பசங்க வந்து அந்த ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. அதே ஸ்கூல்ல இன்னொரு பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. அங்க அதே வயசுல இருக்கிற ஒரு சின்ன பையன் செங்கல் தூக்குற வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இங்க ஒரு சொசைட்டியா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், எல்லாமே ஈக்குவலா கிடைக்கணும் அப்படின்றது பேசிக்கான ஒரு விஷயம். அதுல முதன்மையா இருக்கிற விஷயம் எஜுகேஷன். ஆனா அந்த ஒரு எஜுகேஷனே இங்க எல்லாருக்கும் ஈக்குவலா கிடைக்கல அப்படின்றத பார்க்கும்போது வந்து மனசுக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அண்ட் தீஸ் திங்ஸ் ஆர் ஸ்டில் ஹேப்பனிங் இன் இந்தியா அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.